சீமான் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசவே கூடாது. ஏடா கூட பேசினா நம்ம வாங்கிட்டு தான் ஓடுவோம். அவன் சாவ போறான், கூட சேர்த்து செத்துருவான். அவ்வளவுதான். ஏங்க இது மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமாங்க? காசு கொடுக்காம போய் மரத்தை கட்டி முடிச்சு அழுதுறாங்க. அவனா பொட்டாங்க. அவன் நேரம் நாள் இவ்வளவு பேர் இங்க நிக்கிறோம்ல, இங்க வந்து பேச சொல்லுங்க. அடிச்சு ஓட விட்டுருவான். அவனா இவ்வளவு தளபதி பிள்ளைங்க நிக்கிறோம், இங்க வந்து பேச சொல்லு. அவனை சூற விட்டுருவான். அவ்வளவுதான். இவ்வளவு தளபதி பிள்ளைங்க இங்க நிக்கிறோம். உலக உயிர்களுக்கான உயிர்காற்றினை உற்பத்தி செய்யும் கருவி மரம். அனைத்து உயிர்களும் வாழ வாழ்வளிக்கும் காடுகளை உருவாக்குவதும் மரம். சூரியன் உறிஞ்சும் நீரை குளிர்வித்து உயிர்களுக்கு கொடுப்பதும் மரம். மரத்தை மதிக்காத உலக ஞானிகள் எவரும் இல்லை. புத்தர் அரச மர நிழலில் ஞானம் பெற்றார். இயேசு கிறிஸ்து ஒளிவ மரத்தை நேசித்தார். நபிகள் நாயகம் சகவி மரத்திற்கு மதிப்பு கொடுத்தார். நம் முன்னோர்கள் ஒவ்வொரு கோவிலிலும் தலைவிருட்சம் என்ற பெயரில் மரத்திற்கு மதிப்பு கொடுத்தார்கள். செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் தன்னுடைய உயிரும் மரமாகவும் பிறப்படுத்தி தான் இப்போது மனிதனாக பிறந்தளித்தேன் என்று மாணிக்க வாசகர் மரத்தை புகழ்கிறார்.